ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ தான். இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுன்னா 28 ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். ஆஃபீஸர் லெவலில் இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 42,000 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் கோஆர்டினேட் செக்ஷன்லேருந்து பாருங்கள் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு கீழே வந்து வருதுன்னா, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து பாருங்கள் டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூனே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க. 28 ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு காலையில் 9 மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 விதமான கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ப்ரோக்ராம் ஆஃபீஸருங்கிற கேட்டகரிக்கும் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருங்கிற கேட்டகரிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனு நீங்கள் எம்எஸ்சியில் வந்து நேச்சுரல் சயின்ஸோ என்விரான்மெண்டல் சயின்ஸோ நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிஇ பிடெக்கில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 50,000 சேலரி வந்து வரும். அடுத்து இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் சயின்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் பிஜி டிப்ளமோ வந்து ஆர்எஸ், ஜிஐஎஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 42,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ரெண்டுக்குமே வந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து பாருங்கள் எஸ்சி, எஸ்டி, ஸோ அதுக்கப்புறம் பெண்கள், பிடபிள்டி, அதுக்கப்புறம் ஓபிசி இவங்க எல்லாத்துக்குமே வந்து 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்களாம் 45 வயசு வரைக்கும் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இந்த இடத்துல அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நார்த்தில் தான் வந்து இருக்குது. ஸோ நார்த் அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே தான் வந்து இதுக்கான இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குன்னா உங்கள்கிட்ட வந்து பாருங்கள் ஸோ பயோடேட்டா வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸாக வந்து உங்களோட ஆல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரில் வந்து அந்த இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். 28 ஆகஸ்ட் காலையில் 9 AM வந்து உங்களுக்கான இன்டர்வியூ டைமிங் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் போய் இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த்தில் தான் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். இதுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.